தஞ்சை மாநகரில் நடந்து முடிந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்தில், தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் இவ்வளவு பெரிய திரள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தோழர்கள் தொண்டர்கள் வருகை தந்து இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற செய்தியே எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. ஆட்சி பொறுப்பிலே நாம் இல்லை. ஒருவேளை ஆட்சி பொறுப்பிலே இருந்தால் கூட இவ்வளவு கும்பல் வருமா என்று எனக்கு தெரியாது. எந்த வசதியும் செய்து தராமல் ஆட்சியை இழந்ததற்கு பிறகு இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியால் ஒரு 5000 பேரை 10,000 பேரை பேசுவது பெரிய பேச்சாளர் அல்ல, ராஜா போன்ற இடைநிலை பேச்சாளர்கள் பேசுவதை கேட்பதற்கு இவ்வளவு பெரிய திரள் வந்திருக்கிறது என்பது இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் அல்ல. இது ஒண்ணு கவர்ச்சிக்காக கூடுற கூட்டம் அல்ல. கை கால் ஆட்டெல்லாம் ராஜாவுக்கு தெரியாது. பஞ்சவசனம் பேசுறதுக்கு ராஜாவுக்கு தெரியாது. டூயட் பாடுறதுக்கு ராஜாவுக்கு தெரியாது. அநாகரிகமா பேசுறது கூட ராஜாவுக்கு தெரியாது. இதையெல்லாம் பேசிக்கொண்டவர்களுக்கு ஒரு கும்பல் வருது. அவர்களையும் அறிவுப்படுத்த பணி நமக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கலைஞருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்க என்று சொல்வதற்கு ஏதோ ஒரு தனி மனிதன் என்பதற்காக அல்ல. நமக்கும் பிறந்த நாள்லாம் வருது. ஒருவருடைய பிறந்த நாள் நமக்கு வந்தா ஒண்ணு குடும்பத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் பொது வாழ்க்கையில இருந்தா அந்த தெருவோட அந்த ஒன்றியத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் அரசியல் இருந்தாக்க மாவட்டத்தோட முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் 2ஆம் கட்ட தலைவராக இருந்தா தமிழ்நாடு முழுக்கவாவது ஒரு அரப்பக்கம் விளம்பரமாவது நம்ம காசுலயோ அடுத்த காசுலயும் போடுவோம். ஆனால் ஒரு தமிழனின் ஒரு தலைவனின் பிறந்த நாள் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ கடல் கடந்து அத்தனை மாநிலங்களிலும் அத்தனை நாடுகளிலும் கொண்டாடப்படுவது என்பது சில தலைவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த சாத்தியத்தை வசப்படுத்தி இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் கலைஞர். நான் இங்க வந்த பிறகு உங்களுடைய எண்ண ஓட்டத்தெல்லாம் பார்த்தேன். நீங்க சாதனைகளை சொல்லி கலைஞரை சொல்லணும்னா அது இன்னைக்கு தொடங்கி கம்பராக நாளை வரைக்கும் போகும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு. ஆனா இன்றைக்கு அரசியல் சொன்னார், அந்த வைத்தியநாதன் சொன்னார், வைத்தியலிங்கம் சொன்னார், தற்கூறினாரு. நான் தற்கூறியோடு சொல்ல விரும்பல, பெரிய வார்த்தை, அது நம்ம சொல்லல, நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அநாகரிகமான மனிதன் ஆட்சி கட்டில் இருக்கிறார், அதை அப்புறப்பேற்ற கடமை எனக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய நாகரிகமான மாநிலம் தெரியுமா இந்த மாநிலம்? எத்தனை நேர்த்தியான